அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இப்போ நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஜமும் நிழலாட்டமும் அப்படின்ற தலைப்பில் பேச போகிறோம். ஏன் இந்த தலைப்பில் நான் பேச போகிறேன்னா, நிறைய பேர் என்னுடைய வீடியோவை பார்த்து டிஸ்லைக் பண்ணிக்கிறீங்க. நிறைய சேனல்களில் இந்த டிஸ்லைக்கை நான் பார்க்கலமா, ஆனால் என்னுடைய சேனலில் நிறைய டிஸ்லைக் வருதுமா. ஏன்னா தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. நீ சொல்கிற செய்தி தப்பு அப்படின்னா எந்த இடத்துல நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் குறிப்பிட்டு சொல்லணும். இல்லை கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்கிறது சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரைட் இருக்குதுமா. நான் பப்ளிக்கில் செய்தி சொல்கிறதுக்கு எனக்கு ரைட் இருக்கிற மாதிரி உங்களுக்கும் ரைட் இருக்குது, சொல்லலாம் நீங்கள். அதனால் ஒரு வேளை நீங்கள் தெரிந்து கொண்ட சத்தியத்தின்படி இதுதான் ரைட் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்குதுங்க. அதனால தான் நிறைய சந்தேகங்களை தீர்க்கணும். அதுக்காகத்தான் இந்த வீடியோங்க. நிஜமும் நிழலாட்டமும். நிஜம்ன்றது ஒரிஜினல், நிழலாட்டம் அப்படின்றது மாடல் மாதிரி. நம்ம கூட கணக்கு போட்டோம்னா சைடில் சின்னதாக ஒரு வரைபடம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தானே நம்ம வரைகிறோம். அந்த வரைபடத்துக்கு 2 மார்க் தராங்க. அதுபோல் எது ஒரிஜினல் எது மாதிரி நம்ம பைபிளில் பற்றி தான், வெளியே எங்கேயும் கிடையாது. நம்ம பைபிளில் வர செய்தி தான். எது நிஜம் அப்படின்னா புதிய ஏற்பாடு தான் நிஜம். பழைய ஏற்பாடு நிழலாட்டம், நம்மளுக்கு முன்மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்குது. புதிய ஏற்பாட்டில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும், புதிய ஏற்பாட்டில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமாக ஊமை மூலமாக சொல்லப்பட்டிருக்கோம். அது ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. பாஸ்கா பலியை அனுசரிக்கணும் அப்படின்னு பழைய ஏற்பாடு சொல்லுதுங்க. பாஸ்கா பலியை கொண்டாடினாங்க. எகிப்திலேயே பாஸ்காவை அவங்க அனுசரித்தாங்க. சீனாய் மலைக்கு வந்த பிறகு பாஸ்காவை பலியிட்டு பாஸ்காவை அனுசரித்தாங்க. இந்த பாஸ்கா பலி அப்படின்றது பழைய ஏற்பாட்டில் யாரை குறிக்குதுன்னாக்கா, அந்த பலி பாஸ்கா பலி யாரை குறிக்குதுன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானார் பற்றியா, அதை குறிக்குது. பழைய ஏற்பாட்டில் பாஸ்கா பலிக்கு ஆட்டை பயன்படுத்தினாங்க. ஆடை வெட்டி பலி செலுத்துவாங்க, பலிப்படுத்தினாங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு சாமி தான் ஆடு. அந்த ஆட்டை சிலுவையில் பலி செலுத்துறாங்க. யார் பலி செலுத்துறதுன்னா, பிதாவாகிய தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் பலி செலுத்துறாரு. இந்த மனித குல பாவங்களுக்காக பலி செலுத்துறாரு. இதனுடைய நிழலாட்டம் தான் பழைய ஏற்பாட்டில் பாஸ்கா பண்டிகை அனுசரிக்கிறது. புரியுதுங்களா? இன்னொரு விஷயம், அடைக்கல பட்டணம். தற்செயலா ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்ணிட்டா அவன் தன் உயிரை பாதுகாக்கிறதுக்கு அடைக்கல பட்டணத்துக்கு ஓடி தன்னை மறைத்து கொள்ளணும், தன் உயிரை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்றது பழைய ஏற்பாடு. கைப்பிசகா செய்த பாவத்துக்கு புதிய ஏற்பாட்டில் இதே அடைக்கல பட்டணம் இருக்குதுங்க. நான் கூட பெட்ரான்ற அடைக்கல பட்டணத்தை பற்றி பேசியிருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி வருதுங்க. புதிய ஏற்பாட்டில் கூட ஆண்டவர் அடைக்கல பட்டணத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அந்த அடைக்கல பட்டணத்துக்கு கைப்பிசகா செய்த தவறு
அடைக்கல பட்டணத்துக்கு ஓடிடணும். ஆனா புதிய ஏற்பாட்டில் யாரு கைப்பிசகா செஞ்சாங்க அப்படின்னா யூதர்கள் தான் கைப்பிசகா செய்தாங்க அப்படின்னு இயேசு சாமியே சொல்றாரு. எங்க சிலுவையில தொங்கும் போது, பிதாவே இவங்க அறியாம செய்யறாங்க, தெரியாம செய்யறாங்க, இவங்க பாவங்களை மன்னியும் அறியாம செய்யறாங்க அப்படின்னா அவங்க உயிர் பாதுகாக்கப்படும் தெரியாம செய்யறாங்க. நான் தேவகுமாரன், பிதாக்கிட்டு வந்த தேவகுமாரன் இவங்களுக்கு தெரியல, சாதாரண மனுஷன் நினைச்சுக்கிறாங்க, தெரியாம செய்யறாங்க, இவங்க பாவங்களை மன்னிங்கன்னு நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்பொழுது யூத மக்களுக்காக பரிந்து பேசுறாரு. அவர் பரிந்து பேசினதுனால தான் அடைக்கல பட்டணத்துல கொண்டு போய் அவங்கள சேஃபா வைக்கிறாரு உபத்திரவ காலத்துல. பழைய ஏற்பாடு இது நிஜம். வெளிப்படுத்தின விசேஷத்துல நடக்க போற காரியம் உண்மை. அதுக்கு நிழலாட்டம் தான் பழைய ஏற்பாட்டுல தற்செயலா ஒருத்தனை கொலை பண்ணிட்டு அடைக்கல பட்டணத்துக்கு ஓடின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ புதிய ஏற்பாட்டில் வர்றது வெளிப்படுத்தின விசேஷத்துல நிஜம். பழைய ஏற்பாட்டில் வர அடைக்கல பட்டணம் நிழலாட்டம் மாதிரி. பாழாக்கும் அருவருப்பு, பாழாக்கும் அருவருப்பு பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்குது. பழைய ஏற்பாட்டில் பாழாக்கு அருவருப்பு நடந்திருக்குது. சீரியா நாட்டு ராஜாவாகிய அந்தியோக்கு எபிபனஸ் அப்படின்ற ஒரு ராஜா, அவன் சீரியா நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்தான். சீரியா நாட்டை, அந்த நாட்டினுடைய ராஜா தான் அந்தியோக்கு எபிபனஸ். இவன் கிமு 175வது வருஷம் முதல் 165வது வருஷம் வரைக்கும் இந்த பூமியில சிரியா நாட்டை ஆளுகை செஞ்சவன். யாரு? அந்தியோக்கு எபிபனஸ். இவன் இந்த அந்தியோக்கு எபிபனஸ் பாழாக்குற அருவருப்பு, வெங்கலத்தால செய்த ஒரு சிலையை கொண்டு போய் பலிபீடத்தின் மேல வச்சு பன்றியை வெட்டி பலி செலுத்தினான். அது பாழாக்குற அருவருப்பு தான். ஆனா இது பழைய ஏற்பாட்டில் நடக்கிறது. அந்த எபிபனஸ் கிமு 165வது வருஷத்துல தாபோ என்ற இடத்துல இயற்கை மரணம் அடைஞ்சான். தாபோ என்ற இடத்துல இயற்கை மரணம் அடைஞ்சான். யாரு? இந்த அந்தியோக்கு எபிபனஸ். ஆனா இதே புதிய ஏற்பாட்டுல பாழாக்கும் அருவருப்பு அத இயேசு சாமியே சொல்றாரு. இந்த பழைய ஏற்பாட்டில் நடந்த பாழாக்கும் அருவருப்பு அந்தியோக்கு எபிபனஸ் செஞ்சது மாடல், நிழலாட்டம் மாதிரி. ஆனா புதிய ஏற்பாடு அது கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 175வது வருஷத்துலேருந்து 165வது வருஷம் வரைக்கும் சிரியா நாட்டை அந்தியோக்கு எபிபனஸ் ஆட்சி செஞ்சான். அவன் தான் இந்த அக்கிரமத்தை எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு வெங்கலத்தால ஒரு உருவத்தை செஞ்சு பலிபீடத்து மேல வச்சா பன்றியை வெட்டி பலி செலுத்தினான். இது பாழாக்கு அருவருப்பு தான். ஆனா அவன் இயற்கை மரணம் அடைஞ்சான். இயேசு சாமி சொல்றாரு, அவர் வாழ்ந்த கிபி இயேசு சொல்றாரு, பாழாக்கும் அருவருப்பு குறித்து தானியேல் சொல்லி இருக்கிறானே, ஞானம் உள்ளவன் இதை கணக்கு பார்க்க கடவன் அப்படின்னு. அந்த மாதிரி பாழாக்குற அருவருப்பு மகா பரிசுத்த ஸ்தலத்துல இறங்கும் போது யூதேயாவில் இருக்கிறவங்களும் மலைக்கு ஓடி போயிட்டு ஏசாமி சொல்லிக்கிறாரு. அப்ப கிமு பழைய ஏற்பாடு, அந்தியோக்கு எபிபனஸ் பண்ணது பாழாக்க அருவருப்பு. ஆனா அந்த இடத்துல எந்த யூதர்களும் மறிக்கல. அந்தியோக்கு எபிபனஸா அவனும் ஆண்டவரால் அழிக்கப்படலை. சாதாரண இயற்கை மரணம் தான். தாபோ என்ற இடத்துல கிமு 165வது வருஷத்துல மரணம் அடைகிறான் இந்த அந்தியோக்கு எபிபனஸ். இதை கொண்டு புதிய ஏற்பாட்டுல பாழாக்கும் அருவருப்பு ஏசாமி சொல்றாரு, தானியேலும் சொல்றாரு, உபத்திரவ காலத்துல நடக்கிற பாழாக்குற அருவருப்பு.
7 வருஷம் உபத்திர காலம். அது நடுவில் வருது பற்றியா மகா உபத்திரவம் 3 வருஷம். அங்கே தான் உடன்படிக்கையை உடைச்சிட்டு அந்தி கிறிஸ்து வந்து பாழாக்க அருவருப்பு செய்வான். இதுதாங்க ஒரிஜினலு. இதனுடைய நேர்நாட்டம் தான் அந்தியோக்கி எபிபனஸ் பழைய ஏற்பாட்டில் செஞ்சிருக்கிறது. இன்னொரு விஷயம், எகிப்தில் வந்து ஆண்டவர் வந்து இஸ்ராயல் மக்களை வெளியே கொண்டு வரத்துக்கு 10 வாதைகளை அனுப்புறாரு. 10 வாதைகளை அனுப்புனாரு. அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்துல உபத்திரவ காலத்துல முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது, கலசங்கள் ஊற்றப்படும் பொழுது அந்த நிகழ்ச்சி நிஜமா அப்படியே நடக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்துல நடக்க போற நிகழ்ச்சியத்தான் முன் மாதிரியா எகிப்துல ஆண்டவர் செஞ்சு காட்டினாரு. பழைய ஏற்பாடு மாடல், புதிய ஏற்பாடு நிஜம். இன்னொரு விஷயம், பழைய ஏற்பாட்டுல அதாவது லேவியர் ஆகமத்துல எழுதி இருக்குது. நீங்க லேவியர் ஆகமத்தை புத்தகத்தை எடுத்தா நீங்க படிச்சு பாருங்க. அதாவது பலி செலுத்தத்தை பத்தி பேசியிருக்குது. ஒரு பானை, அந்த பானையில தண்ணி இருக்கு, பாதி வரைக்கும் தண்ணி இருக்கு. அந்த தண்ணியில ஒரு ஆசாரியன் என்ன பண்றா, 2 குருவியை பிடிச்சிட்டு வரான். பிடிச்சிட்டு வந்து ஒரு குருவியை கழுத்தை திருகி அந்த ரத்தத்தை, அந்த குருவினுடைய ரத்தத்தை பானையில் இருக்கிற தண்ணியில ஊத்துறான். அப்போ பானையில் இருக்கிற தண்ணி எல்லாம் ரத்தமா மாறிடுது, ரத்த கலரா மாறிடுது. தண்ணி வந்து ரத்த கலரா மாறிடுது. இன்னொன்று உயிரோடு இருக்குது பாரு குருவி. அந்த உயிரோடு இருக்கிற குருவிய அந்த பானையில இருக்கிற அந்த தண்ணி சிவப்பா மாறிச்சு பார்த்தியா, அதில் தோய்ச்சி எடுத்து வானத்துல பறக்க விட்டுறான். யாரு? அந்த ஆசாரியன். இது வந்து பழைய ஏற்பாடு. இது எதை அர்த்தப்படுத்துது? புதிய ஏற்பாடுக்கு எப்படி இது நிஜமாகுது அப்படின்னா, அந்த பானை தான் இந்த பூமி. பானையில் இருக்கிற தண்ணி தான் இந்த பூமியில் இருக்கிற பாவங்கள். ஏதேன் தோட்டத்தில் ஆதி பெற்றோர்கள் செய்த பாவம் இருக்குது பத்தியா, அதுல இருந்து கல்வாரி வரைக்கும் எல்லா பாவமும் அந்த பானையில் இருக்கிற தண்ணி தான் பாவம். இந்த ஒரு குருவியை, 2 குருவி எடுத்துட்டு வராங்க. ஒரு குருவியை அந்த ஆசாரியன் கழுத்தை திருகி அந்த ரத்தத்தை பானையில விட்டான் இல்லையா, அந்த குருவி யாருன்னா அவர் தான் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. குருவினுடைய ரத்தத்தை தான் அந்த தண்ணியில விடுறாங்க. நம்ம ஆண்டவராகி தண்ணியில விட்ட பிறகு அந்த தண்ணி ரத்தமா ரத்த கலர்ல ஆயிடுது, சிவந்த கலர்ல மாறிடுது. தண்ணி மாதிரி தெரியல, சிவந்த கலரா மாறிடுது. இதே மாதிரி தான் இயேசு சாமி சிலுவையில அவர் வடிச்ச அந்த ரத்தமானது எப்படி குருவினுடைய ரத்தம் பானையில ஊற்றப்படும் பொழுது தண்ணீர் சகப்பா மாறிடுச்சோ, அது போல இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் இந்த பூமியில இருக்கிற அந்த பானையில தண்ணிக்கு பாரு, அதுதானே பாவம். இந்த பூமியில இருக்கிற மக்களுடைய பாவங்களை கழுவோம், பாவத்தை கழுவோம். பாவத்து மேல தண்ணி போய் அந்த குருவினுடைய ரத்தம் போய் விழுது. பாவத்து மேல இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் போய் விழுது. புரியுதுங்களா? அப்போ இன்னொரு குருவி உயிரோடு இருக்குது பத்தியா, அந்த உயிரோடு இருக்கிற குருவிய தண்ணி, அந்த ரத்தம் என்கிற அந்த தண்ணியில பானையில இருக்கிற ரத்தமா மாறின அந்த ரத்தத்துல தோய்ச்சி வெளியே ஆகாயத்துல பறக்க விட்டுறாங்க. அதுதான் நீங்களும் நானும். பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு அவன் என்ன ஆகிறான்? பாவத்திலிருந்து விடுதலை ஆயிடுறான். அவன் விடுதலை ஆயிடுறது தான் அந்த குருவியை பறக்க விடுறது. அந்த குருவி சுதந்திரமா போய் பறக்குது. பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக நம்ம பாவமெல்லாம் கழுவப்பட்டு நம்ம விடுதலை ஆயிட்டோம் அப்படின்ற கருத்தை சொல்றதுக்காகத்தான் பழைய ஏற்பாட்டில் இந்த பானையும் பானையில் இருக்கிற தண்ணியும் குருவி திருகி விட்டதும் உயிரோடு இருக்கிற குருவியை அதை நினைச்சு மேலே பறக்க விட்டதும் மாடல். இயேசு கிறிஸ்து வந்து
இப்படியாக நம்ம பாவங்களுக்காக அவர் பரிகாரம் பண்ணி பாவத்திலிருந்து இந்த உலகம் என்ற பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளை எங்க கொண்டு போறாரு? குருவி ஆகாயத்துல தானே பறந்துச்சு, நம்ம மேல கொண்டு போறாரு, பரலோகத்துக்கு கொண்டு போறாரு. அதுதாங்க அதனுடைய அடையாளம். புதிய ஏற்பாட்டில் நடந்த நிஜமான காரியத்துக்கு மாடலா முன்மாதிரியாக சொல்லப்பட்டிருக்குது, செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள் அநேக தீர்க்க தரிசனம், இன்னும் தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிற நிறைய தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறல. ஏசாயா சொன்னது, சக்கரியா சொன்னது, தானியல் சொன்னது, எசேக்கியேல் சொன்னது, இவங்க எல்லாம் சொன்ன இந்த காரியமெல்லாம் இன்னும் நிறைய நடக்க போகுது. எப்போ நடக்க போகுது? வெளிப்படுத்தின விசேஷத்தின் மூலமாக அந்த மகா உபத்திர காலம் 7 வருஷம் வந்து பார்த்தியா, அந்த காலத்துல எல்லா தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிந்து விடும். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் எல்லாம் புதிய ஏற்பாட்டுக்கு நிஜமானது. பழைய ஏற்பாடு தான் நிழல் மாதிரி. இப்போ நம்ம நடந்து போனா நம்ம நிழல் பின்னாடி தெரியுது, நம்ம உருவம் தெரியுது பார்த்தியா, அதான் நிழல். நம்ம உருவம் தான் ஒரிஜினல், நிழல் தான் மாதிரி. நம்ம உருவத்தினுடைய சாயல் நம்ம உருவத்தினுடைய சாயல் தான் நிழல். புதிய ஏற்பாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நிழலாட்டம். புதிய ஏற்பாட்டினுடைய உருவகம் தான் பழைய ஏற்பாடு. அதனால இன்னும் நிறைய விஷயங்கள் ஒற்றுமைப்படுத்தி சொல்லலாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு ஒரு சில காரியத்தை தான் இப்ப நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அதனால சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ஏதோ ஒரு சிந்தனையில தெரிஞ்சதெல்லாம் வச்சு உலகத்துல நடக்கிற காரியமெல்லாம் கோத்து மாற்றி இப்படி வச்சு இதுதானே சொல்லக்கூடாதுங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டு ஒன்றா வச்சு பாருங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இது எது பழைய ஏற்பாடு படிக்கலைன்னா புதிய ஏற்பாடு புரியாது, தெரியாது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் எல்லாம் நம்மளுக்கு விஷயம் புரியலன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு புரியாது. அதனால வேதத்தை நம்ம ஆராய்ந்து படிக்கணும். ஆவியானவர் நம்மளுக்கு துணை செய்வார். சகல சத்தியத்துக்குள்ளும் போதித்து வழி நடத்துகிற ஆவியானவர். நம்மளுக்கு அறியாது தெரியாதெல்லாம் ஆவியானவர் கேட்டாக்கா சொல்லி கொடுப்பாரு. நம்ம சும்மாவே இருந்தா கூட நம்மளை தூண்டி விடுவாரு. இது இப்படின்னு சும்மாதான் இருப்போம், ஆனா அவரே தூண்டுவாரு. நான் 2022 வருஷம் ஆண்டவருடைய பாடுகளை வீடியோவை போகிறதுக்காக நான் செய்தியெல்லாம் கொடுத்து முடிச்சு ஆயிடுச்சுங்க. எனக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை, பைபிளும் படிக்கல, ஒன்றும் இல்லை. நான் சமையல் வேலை பண்ணலான்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஒரு பொருள் எடுத்துன்னு போகலான்னு ஃப்ரிட்ஜ் ஆண்டை எடுத்தா உடனே ஆவியானவர் என்னோட பேசுகிறாரு. யாரை பற்றி பேசுகிறாரு? அந்தி கிறிஸ்து பற்றி பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாரு? எங்கேருந்து வருவான், எந்த நாட்டிலேருந்து வருவான்? அதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னாரு. இயேசு சாமி சிலுவையை சுமந்துட்டு போகும்போது அவருடைய குற்றப்பலகைய எழுதி கழுத்துல மாட்டினாங்க பத்தியா, மாட்டி தான் கொண்டு போனாங்க. அப்படி குற்றப்பலகையில் எழுதும் பொழுது 3 லாங்குவேஜில் எழுதுறாங்க. எபிரேயம், கிரேக்கம், லத்தீன் 3 மொழியில எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த மொழியை பாயிண்ட் பண்றாரு. எனக்கு இந்த இடத்துல இருந்து தாண்டி கிறிஸ்து வருவான்றாரு. இந்த 3 மொழி எழுதிக்குது பத்தியா, எபிரேயம், கிரேக்கம், லத்தீன். இது 3 மொழியை எனக்கு குறிப்பிட்டு சொல்றாருங்க. எபிரேயம் நம்ம இஸ்ராயல் மக்கள், இஸ்ரவேலர் பேசுற மொழி எபிரேயம். ஆனா அவன் ஒரு எபிரேயன். யாரு வரப்போற அந்தி கிறிஸ்து ஒரு யூதன். நிறைய விஷயங்கள் 2 வருஷமா இன்னும் நான் ஆராய்ச்சி அதை தேடினே இருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு
பல புஸ்தகங்களை சேர்த்து வச்சு பார்த்து இப்போதான் எனக்கு அந்த பாயிண்ட் கிடைச்சிருக்குதுங்க. எந்த நாட்டிலிருந்து வருவான்? ஆண்டவர் சொன்னார் பத்தியா, அந்த 3 லாங்குவேஜ். அந்தி கிறிஸ்து வருவான். அந்தி கிறிஸ்துவ அர்த்தம் எனக்கு குறிப்பிட்டு காட்டுறாருமா. அந்த குற்றப்பழியை எனக்கு குறிப்பிட்டு காட்டுறாரு. இது நான் யோசிக்கல, நான் கேட்கல, நான் பைபிள் எடுத்து படிக்கல, ஆவியானவர் எனக்கு தோன்றாரு. ஸோ நம்ம ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வார். நம்ம சும்மாவே இருந்தால் கூட ஆவியானவர் நம்மளை தூண்டுவார். நம்மளுக்கு அறிய தெரியாதெல்லாம் கற்றுக் கொடுப்பாரு. அவரை விட டீச்சர், அவரை விட மாஸ்டர் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு நம்ம பாணியில நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி, நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் வச்சு நம்மளுக்கு போதிப்பார். யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப அவருடைய காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவர் சத்தத்தை நம்ம கேட்கணும். யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, அந்த செய்தி நான் கேட்டுடாமா, நீயும் இந்த செய்தி பாருங்க, தயவு செய்து எனக்கு சொல்லாதீங்க. கேட்பேன், மற்றவங்க செய்தியெல்லாம் கூட நான் கேட்காம இல்லை. நிறைய இன்னைக்கு வாலிபர்கள் ஆண்டவர் எழுப்பி அக்னியா எழும்ப பிரகாசிக்கிறாங்க. நிறைய பேருடைய செய்திகளை நான் கேட்க அவ்வளோ ஒன்று மண்டகரும் கிடையாது. கட்டது கை மண்ணளவு, கல்லாது உலக அளவு. நம்மளுக்கு தெரியாது இன்னும் எவ்வளோ மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. என்கிட்ட மட்டும் நிறைய பேர்கிட்ட ஆவியாளர் பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் ஆர்வமாக நான் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆவல் தாங்க. மற்றவங்களுடைய சாட்சி ரொம்ப ஆர்வமாக கேட்பேன். எப்படியெல்லாம் ஆண்டவர் அவங்கள சந்திச்சாரு, எந்த சூழ்நிலை சந்திச்சாரு, எப்படியெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக கேட்போங்க. அதனால தயவு செய்து வேதத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணி டைம் எடுத்து ஏதேதோ சீரியல் முன்னாடியெல்லாம் உட்காந்துக்கின்னு நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கின்னு ஒன்றுத்துக்கும் உதவாத காரியத்துக்கெல்லாம் டைம் செலவு பண்ணிக்கிறோம். என் வேதத்துக்கு நம்ம டைம் செலவு பண்ணேன்னா மணி கணக்கில் செல்போன் வச்சு அதில் ஓடுது டைம். உலகமே கையில் வந்துட்ட மாதிரி. என் வேதத்தை எடுத்து நம்ம படிக்கக்கூடாதா? முக்கியமாக பெண்கள், வீட்டில் இருக்கிற பெண்கள் வீடு வேலையெல்லாம் செஞ்சிட்ட பிறகு சும்மா ஏன் சீரியல் பார்க்கணும்? அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவன் நடிக்கிறான். அவன் சம்பாதிக்கிறது அவனுடைய தொழில். அது நம்ம தொழிலெல்லாம் விட்டுட்டு, நம்ம வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு டைமை வேஸ்ட் பண்ணி சீரியல் பார்க்குறோம். டிவி முன்னாடி உட்காந்துக்கின்னு அதில் என்ன லாபம் வரும் சொல்லி பார்க்கலாம். அதனால நம்ம பாவத்தை தான் சம்பாதிக்கிறோம். இல்லாத பொல்லாதெல்லாம் நம்ம மண்டையில் வந்து ஏறுது. நம்மளுக்கு அது தேவையில்லைம்மா. நம்ம அதை பார்க்கவே கூடாது. உலக செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் பாருங்க, நைட்டில் சாயங்காலத்தில் ஒரு 1/2 மணி நேரம் உலக செய்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சாதான் நம்ம ஜபம் பண்ண முடியும். அதன்படி நம்ம ஆண்டவர்கிட்ட மன்றாட முடியும். உலக நடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மணிக்கணக்கா டிவி முன்னாடி செல்போனை கை வச்சுன்னு மதி மயங்கி, மற்றவங்க கூப்பிட்டா கூட காது கேட்காத மாதிரி, இதெல்லாம் நம்ம நேரத்துக்கு கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணுமா? இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். மறிச்சிட்டு பிறகு நம்மளுக்கு காலம் கிடையாது, நேரம் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் தான். அதனால அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்றது என்னன்னாக்கா, வேதத்தை எடுத்து படிங்க. ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பழைய ஏற்பாடு நிழலாட்டம், புதிய ஏற்பாடு தான் நிஜம். இந்த செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்றதுல உங்களுக்கு மன வருத்தம் இருக்கும் தான். ஏன்னா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, நீங்கள் நம்மளாம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி பேசியிருக்கிறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்கள் ஏன் டிஸ்லைக் பண்ணுறீங்க? உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. நீங்கள் புரிந்து கொண்ட அளவுக்கு நீங்கள் டிஸ்லைக் பண்ணீங்க. அப்படி இல்லைன்னா என் மேலே உங்களுக்கு கோபம் இருக்கும். இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கோபம் இருக்கும். சத்தியத்தை உண்மையாக பேசும்போது மற்ற மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் கூட மன வருத்தம். ஏன்னா அவங்க கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது எனக்கு தெரியுது. அதனால் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது.
ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம எல்லாரும் ஆயத்தப்படணும். அதுதான் என்னுடைய குறிக்கோள்மா. மாரநாதா